காலையிலேயே சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன்னா, ஒரு 8 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணா, ஒரு 11 மணி வரைக்கும் ஆடு, மாடு வேலை தான் இருக்கும். அது எல்லாமே ரெகுலரா எப்பவுமே நாங்க செய்யறது தான். அவர் பால் சொசைட்டி முடிச்சுட்டு வந்ததும் ஆடு மேய்க்கிறதுக்காக விட்டு போயிடுவாரு. நான் ஆட்டுப்பட்டி எல்லாத்தையுமே கூட்டி, வாரி கொண்டு போய் கொட்டிட்டு, அவரும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துருவாரு. எல்லாம் தண்ணி குடிச்சதுக்கப்புறமா, அந்த ஒரு குட்டிக்கு மட்டும் இன்னும் டப்பா பால் தான் போட்டுட்ருக்கோம். ஆட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு, மாட்டுக்கிட்ட இருக்க சாணமெல்லாம் வாரிட்டு, மாட்டுக்கு தட்டு வாரி போட்டுட்டு வந்துருவேன் நானு. இது மறுநாள் காலையில ஸ்டாண்டெல்லாம் தொடச்சிட்டு, ஆட்டுக்கு அரைச்சி கொட்டிட்டு வந்து, மாட்டுட்டு இருக்க சாணம் எல்லாத்தையுமே வாரி கொட்டிட்டேன். காலையிலேயே கிளைமேட் நல்லா இருந்தது. கொஞ்சம் மழை வர மாரி இருந்தது. அதனால தட்டு அறுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போய் கொஞ்ச நேரம் அறுத்துட்டு இருந்தேன். இந்த சோளத்தட்டு இப்போ தான் அறுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஈவினிங் போல நல்ல மழை. நல்லா இருந்தது பார்க்கவே. சூப்பரா நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டு. ஆடு, மாடு தான் ரொம்ப கஷ்டம் மழை பெஞ்சதுன்னா. அப்படியே ஒரு மாரி நடுங்கிக்கிட்டே நின்னுட்டுருக்கோம். என்ன பண்ணுறது?